இந்த எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், அதுல ஒரு ஈக்விட்டபிள் இருக்கணும். அது ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படி சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். சரி, இது மட்டும் போதுமா என்று சொன்னால் நமக்கான பண்பாடு, நம்முடைய கல்ச்சர் என்ன தேவை, நம்முடைய லிங்குவிஸ்டிக் என்ன? நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அந்த பார்டர்ல இருப்பாங்க. கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி. கன்னடிக்கா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை என்ன சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள். அது எங்கன்னா தளி இந்த பக்கத்தில் இருப்பாங்க. சோ அவங்களையும் விட்டுவிடக்கூடாது, அவங்களையும் எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்குது என்று வெறும் பேச்சில் மட்டும் இருந்துடக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக சென்று நம்முடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், அந்த பகுதியில் இருக்கின்ற கல்வியாளர்களாக இருந்தாலும், ப்ரொஃபசர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் உட்கார்ந்து கருத்து கேட்டோம். இந்த என்இபின்னு வந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று நாங்கள் கருத்து கேட்டோம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான், தமிழ்நாடு என்பது நம்முடைய வீடு, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை நமக்கு தானே தெரியும். டெல்லியிலையும் நாக்பூர்லயும் ஒருத்தன் உட்காந்து நம்ம சொல்றதுக்கு அவன் சொல்றதை நம்ம கேட்கணுமா என்று அவர் சொல்வாரு. அது அடிக்கடி